ஆசிய கோப்பை கிரிக்கெட் தொடரில் 9வது முறையாக இந்திய அணி சாம்பியன் பட்டம் வென்று சாதனை படைத்திருக்கிறது. அந்த சூழ்நிலையில் ஏற்கனவே இரு நாட்டு வீரர்களும் கை கொடுக்காத பிரச்சனை, அதனைத் தொடர்ந்து வெற்றி கொண்டாட்டத்தில் இரு நாட்டு வீரர்களும் கை கொடுக்காமல் சென்றது பல்வேறு விதமான பிரச்சனைகளுக்கு உள்ளானது. இந்நிலையில் ஆசிய கோப்பையை ஆசிய கிரிக்கெட் கவுன்சிலின் தலைவரான பாகிஸ்தான் கிரிக்கெட் போட்டியினுடைய தலைவருமான நக்வி ஆசிய கோப்பையை வழங்குவதாக இருந்தது. இதை ஏற்க மறுத்த இந்திய வீரர்கள் ஆசிய கோப்பையை வாங்காமலேயே குழு புகைப்படம் எடுத்து சென்றனர். இந்த சூழ்நிலையில் அந்த ஆசிய கோப்பையை பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியத்தினுடைய தலைவர் நக்வி தனியாக எடுத்து சென்றதாக இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் குற்றம் சாட்டியிருக்கிறது. கோப்பையை தராமல் அவர்களுடைய சொந்த நாட்டிற்கு எடுத்து சென்றிருப்பதாகவும் இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் புகார் அளித்திருக்கிறது. எனவே அடுத்த நவம்பரில் கூடக்கூடிய சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் கூட்டத்திற்கு முன்பாக எங்கள் நாட்டிற்கு விரைவில் அந்த ஆசிய கோப்பையை அனுப்பி வைக்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் அந்த கிரிக்கெட் கவுன்சில் கூட்டத்தில் இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் தங்களுடைய கோரிக்கையை முன்வைத்து போராட்டம் நடத்தும் என்ற ஒரு தகவலையும் வெளியிட்டிருக்கிறார்கள். ஆசிய கோப்பை கிரிக்கெட் தொடரில் இறுதிப் போட்டியில் பாகிஸ்தானை வீழ்த்தி இந்திய அணி மகுடம் சூடியிருந்தது. அந்த சூழ்நிலையில் நக்வி கையால் கோப்பையை வாங்காமலேயே குழு புகைப்படம் எடுத்து இந்திய அணி வீரர்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தியிருந்தனர். இதன் காரணமாக அந்த கோப்பையை நக்வி தனியாக எடுத்து சென்றிருக்கிறார். எனவே அந்த கோப்பையை விரைவில் இந்திய நாட்டிற்கு அனுப்ப வேண்டும் என்ற கோரிக்கையை இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் வைத்திருக்கிறது.